டிரைவர் வண்டி நிறுத்து, நான் இறங்கணும். அடச்சே, டிரைவர் இல்ல, ஏசி இல்ல. ஓகே, தேங்க்யூ. பூ போல மனசு சுத்தமா இருக்கிற என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி அவளை மடக்க பாக்குறியாடா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அங்காள பரமேஸ்வரி தாயே, ஐயோ என்ன கொல்ல பாக்குற? என்ன பண்ற? ஐயோ பேசாத நீ. என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி என் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியா? உன் நெஞ்சில ஊழி ஏத்தி உன் நெஞ்சு சார எடுக்கிறப்பா. இருடா, ஒரு கொலைக்கு 10-15 வருஷம் தண்டனை, அது தெரியுமா? சில நேரங்கள தூக்கல கூட போடுவாங்க. 5-6 வருஷம் தூத்துக்குடியில கப்பலுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு உள்ள வேலை பார்த்தவனா, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கொலை கேஸ்ல சென்ட்ரல் ஜெயில உள்ள இருந்தவனா. இப்பெல்லாம் கொலை கேஸ் இந்த கிரிதருக்கு புல்லு புடுங்குற மாதிரி, அதோட பாளையங்கோட்டை ஜெயில சிங்கம் மாதிரி இருந்தவன்டா. என்ன கோவிந்தா நீ சொல்ற? இந்த ஒளி மேல சத்தியம், எனக்கு ஒரு கல்லற வாழ்க்கை இல்ல, வெறும் ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான். அது கல்லற வாழ்க்கை இல்ல, அது இல்லற வாழ்க்கை. ஐயா, அது எழுத்து மழை. என்னோட பிரச்சனை இல்ல, அதே மாதிரி அதுலயும் ஒண்ணு இல்ல, விட்டுடுங்க. ஏன்பா எல்லா விஷயத்தையும் இப்படி ஓப்பனா சொல்லி பிரச்சனை பண்ணிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் மட்டும் ரமேஷுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இத பத்தி ரமேஷ் கிட்டே கேப்போம் வாங்க.